நாட்டில் அனுமதியின்றி வழிபாட்டு தலங்கள், ஆலய இடமாற்றம் உட்பட ஆலயம் தொடர்பான பிரச்சினைகள் அண்மைய காலமாக மக்கள் மத்தியில் அதிகம் விவாதிக்கப்படும் விவகாரமாக இருந்து வருகிறது. இப்பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு நீண்டகால திட்டம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தேசிய இந்து ஆலய செயற்குழு அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ளது. நாட்டில் உள்ள இந்து இயக்கங்கள், ஆலயம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளை கலந்தாலோசித்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கோரிக்கையை முன்வைத்ததாக மலேசிய இந்து வழக்கறிஞர்கள் மன்றத்தின் துணைத் தலைவர் டத்தோ எஸ் முருகேசன் தெரிவித்தார். நேற்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அரசியல் செயலாளர் சான் மிங் காயை சந்தித்து செயற்குழு சார்பில் அக்கோரிக்கையுடன் இணைந்து இதர சில கோரிக்கைகளையும் முன்வைத்ததாக அவர் கூறினார். இந்த கோயில் ஹராம் என்ற இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டோம். அதற்கு பதிலாக கோயில் தம்ப பண்டாஃப்தரான் தானா அல்லது KTPT என்ற இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். இப்பொழுது சில கவுன்சில்கள் ஆலயங்களை உடைக்கும் அந்த நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க. அதை இப்பொழுது நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். ஏனென்றால் இந்த ஆலயங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு முழுமையான நிரந்தரமான ஒரு தீர்வு காணும் வரை இந்த நடவடிக்கையை தற்செயலாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டோம். இதனிடையே தேசிய இந்து ஆலய செயற்குழுவில் பல இந்து இயக்கங்களும் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவதாக அவர் விளக்கினார். ஆலயங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சர்ச்சையை ஒரு சுமூகமாக நிலையான ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஒன்றிணைந்த குழு செயற்படுகின்றது. இந்த செயற்குழுவில் முக்கியமாக தேசிய அளவிலான இந்து இயக்கங்கள் ஒன்றிணைந்து இந்த செயற்குழுவை அமைத்திருக்கின்றோம். முக்கியமாக இந்து சங்கம், இந்து தர்ம மாமன்றம், இந்து சேவை சங்கம், மலேசிய இந்து வழக்கறிஞர் மன்றம் என்ற பல முக்கியமான இயக்கங்கள் ஒன்றிணைந்து இந்த பிரச்சனைக்கு சுமூகமான நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம். இதனிடையே இந்திய சமுதாயத்தின் மனதை புண்படுத்தும் வகையில் செயல்படும் தரப்பினர் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்களது தரப்பு கேட்டுக் கொண்டதாகவும் முருகேசன் கூறினார். எனவே இச்செயற்குழுவின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் நிச்சயமாக செயல்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.